வணக்கம். இந்த மனிதர்கள் ட்ரெய்லர் செம்ம இன்ட்ரிகிங்காக இருந்துச்சு. பார்க்கலன்னா இப்போ பார்த்துட்டு வாங்க. ஒரு புது டீம் க்ரௌட் ஃபண்டிங் மாதிரி தான் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. டேரக்டர் ராம் இந்திரா கிட்ட பேசும்போது படம் ஹிட் ஆகுது இல்லைங்கிறத தாண்டி இப்படி ஒரு படம் வந்திருக்குன்னு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் பெரிய சேலஞ்சாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆக்சுவலாக அது இந்த படம் இல்லை, நிறைய படங்கள் இதுதான் பிரச்சனை. ஏன்னா எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் தினமும் புதுசாக வந்துகிட்டே இருக்குது. இதுக்கு நடுவில் ஏதாவது ஒரு படத்துடைய டைட்டில், டீசர், போஸ்டர் அனௌன்ஸ்மெண்ட்னு பண்ணுறாங்க. இந்த டைட்டில், டீசர், போஸ்டர் அனௌன்ஸ்மெண்ட்லாம் எப்போ வரும்னு அதுக்கு தனியாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. நம்ம நியூஸ் ஃபீடை போட்டு ஃபில் பண்ணி வைக்கிறாங்க. அப்போனா அது தேவையான இன்ஃபர்மேஷன் சரியாக போய் ரீச் ஆக மாட்டேங்குது. அதுக்கு கூட ஒரு லக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். சரி விடுங்க, இப்போ இந்த மனிதர்கள் எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருக்குன்றத கமெண்ட் சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனிதர்கள் ஒரே நைட்ல ஒரு சில மணி நேரங்கள் நடக்கிற கதை. ஒரு அத்வான காட்டுல ஒரு 6 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் 5 பேர் மட்டும் மிட் நைட்ல கண்ணு முடிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே பயங்கர போதையில இருக்காங்க. அவளுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கிறது அவங்களுடைய முகத்துல இருக்கிற காயங்களை பார்த்தா நம்மளுக்கு தெரியுது. அந்த 6வது ஃப்ரெண்டு கண்ணு முடிக்கல, அவர் செத்து கிடக்குறாரு. அவரோட வயிற்றுல ஒரு பாட்டில் பீஸ் வேற குத்தி இருக்கு. இவங்க எல்லாருமே தான் அதை செய்யல அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா எல்லாருக்குமே பெரிய பிரச்சனையாகும், பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க இந்த மனிதர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த படம். தொடர்ந்து தன்னுடைய பதட்டத்தை காட்டாமல் நிதானமா செயல்படுற கபில் வேலவன், ஸ்கூல் டீச்சரா ஈஸியா பேனிக் ஆகிற குணவந்த், கில்ட்ல அழுது புலம்புற சாம்பசிவம், இதுல இருந்து வெளியில போக நினைக்கிற அர்ஜுன் சரவணன், இந்த கேங்லயே சின்னவரான தக்ஷான் எல்லாருமே ரொம்ப சின்சியரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. இதுல கபில் வேலவன் ஒரு மாதிரி செட்டிலாவே படம் முழுக்க மெயின்டைன் பண்ணிருக்காரு. ஆனா சாம்பசிவம் படம் முழுக்க ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரி அழுது புலம்பிக்கிட்டே இருக்காரு. அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா தான் இருக்கு. தென் குணவந்த், தக்ஷான் 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே மீட்டர்லயே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் டூ மச்சான அழுகை, டூ மச்சான பதட்டம், டூ மச்சான டென்ஷன், அந்த டூ மச் மீட்டரை தொட்டு வராங்க. அஜய் அப்ரஹாம், ஜார்ஜ் அவைலபிள் லைட் மாதிரியான ஒரு ஃபீல்ல செம்ம நேச்சுரலான ஒரு சினிமாட்டோகிராஃபியை கொடுத்துருக்காரு. ஒரு பக்கம் இவங்களை சுத்து போற அந்த லைட்ஸ் எல்லாம் இருட்டில் டிராவல் ஆகிற அந்த ஒரு பர்டிகுலர் ஷாட், இவங்க எவ்வளவு ஆபத்தான ரூட்ல போறாங்க அப்படிங்கிறத காமிக்கிற வேகமான பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட், கிளைமேக்ஸ்ல மழை பெய்யுற அந்த ஒரு சீன், இரிட்டேட் ஆகாத வகையில ஒரு கிளாஸான ஒர்க். பெரும்பாலான படத்தை சரியான ரியாக்ஷன் ஷாட்ஸ் தான் டிரைவ் பண்ணி கொண்டு போனோம். அதை எடிட்டர் தின்சாவோட சேர்ந்து ரொம்ப ப்ரிசைஸா பண்ணியிருக்காரு இயக்குனர் ராம் இந்திரா. சவுண்ட் டிசைன், சவுண்ட் மிக்சிங், டிஐ, மினிமலான பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு எல்லாமே பாராட்டும்படி இருக்கு. ஹவு மச் இஸ் டூ மச்ங்கிற கேள்வி தான் இந்த படம் பார்த்து முடிச்சதும் எனக்கு தோணுச்சு. ஒரு சினிமா எக்ஸ்பெரிமெண்டலா இருக்கலாம், ஆனா டூ மச் எக்ஸ்பெரிமெண்டா இருந்துச்சுன்னா ஆடியன்ஸ் ஏலியனேட் ஆயிடுவாங்க. ஒரு நடிகர் நல்லா நடிக்கலாம், ஆனா டூ மச்சா நடிச்சாரு அப்படின்னா ஓவர் ஆக்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒட்டாம போயிடும். ஸோ ப்ரெமைஸா பார்க்கும்போது இந்த மனிதர்கள் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு. ஒரே நைட்ல 5 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பிரச்சனையில இருந்து மாட்டாம தப்பிக்கணும். வழக்கமா இந்த மாதிரியான சினிமாக்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸோடைய தனிப்பட்ட வாழ்க்கை, ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் எவ்வளவு அழகானது, அவங்க இழக்க என்ன இருக்கு, அவங்க எல்லாம் எவ்வளவு பாவம், இப்படி ஒரு பிரச்சனையில சிக்கினா அவங்க எவ்வளவு சஃபர் ஆவாங்கன்ற மாதிரியான ஒரு ட்ரெஜெக்டரியில கொண்டு போவாங்க இல்லையா. அப்படி ஒரு வழக்கமான ஃபார்மேட்ல இந்த படத்தை கொண்டு போகவே இல்லை. இது சம்பந்தமா படத்தை ஆரம்பத்திலேயே ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான டிஸ்க்ளைமர் ஒன்று போடுறாங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது இந்த மனிதர்கள் நிஜமாவே நல்ல டேரிங்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். அண்ட் மொத்த படத்துலையும் கண்டிப்பா ஒரு இன்டென்சிட்டி இருக்கு. ஒரு பெட்ரோல் பங்க் சீன்ல ஒரு சில மொமெண்ட்ஸ், சோளக்காட்டுக்குள்ள துரத்திக்கிட்டு போற சீன், கிளைமேக்ஸ்ல தெரிய வர ஒரு விஷயம், அதுக்கப்புறம் நடக்கிற கன்ஃபியூஷன், இதெல்லாம் இந்த படம் எவ்வளவு தூரம் என்ன என்கேஜ் பண்ணிச்சு அப்படின்னு யோசிக்கும் போது என் மைண்ட்ல வந்த விஷயங்கள். ஆனா சேட்லி இதெல்லாமே இந்த 1.25 மணி நேரம் ரன் டைம்ல ஒரு சில இடங்கள்ல மட்டுமே வர விஷயங்கள். இந்த என்கேஜ்மெண்ட் ஃபேக்டர்ங்கிறது ஆன் அண்ட் ஆஃபா இருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இந்த ஃப்ரெண்ட்ஸோட ஜேர்னில இருந்து நம்ம விலைக்கு தனியா இறங்கி நடந்து போயிடுறோம். கடைசி வரைக்கும் ஓகே என்னதான் பண்றாங்க பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன கியூரியாசிட்டி மட்டும் ஹோல்ட் ஆகுது. இந்த 5 ஃப்ரெண்ட்ஸ் பிரச்சனையில இருந்து தப்பிக்க ஸ்மார்ட்டா ஏதாவது பண்றாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. சுவாரஸ்யமா அதுல ஏதாவது இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. இன்னும் கூட கொஞ்சம் டிராமா இதுல தேவைப்பட்டுச்சு. சரி, வசனங்களா ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போவாங்க அப்படின்னு பார்த்தா அதுவுமே கூட பிளாட்டா தான் இருக்கு. இன்ஃபேக்ட் நிறைய வசனங்கள் நம்மளுக்கு புரியவே இல்லை. சாம்பசிவம் கேரக்டரை பார்க்கும்போது பருத்தி வீரன்ல பொணந்தி நீன்னு மீச வச்சுட்டு ஒரு கேரக்டர் வராங்களா, அவரை பாக்குற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அந்த படத்துல அவர் பேசுற மாதிரியே இந்த படத்துல இவர் பேசுற வசனங்கள் முக்கால்வாசி நம்மளுக்கு என்னன்னு விளங்கவே இல்லை. இதுவும் கூட ஒரு டிஸ்கனெக்டை கொண்டு வந்துருது. பூபதி அப்படிங்கிற கேரக்டரை வச்சு லேயர்டா ஏதோ ஒரு விஷயம் சொல்ல ட்ரை பண்றாங்க. பட் அதுவுமே கூட ப்ராப்பரா டெவலப் ஆகல. ஒரு அப்டிராக்டான எண்டிங்கை நோக்கி தான் அந்த கதை போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஆனா அந்த எண்டிங் வரும்போது அதுக்கப்புறம் பயங்கர ஹார்ட் ஹிட்டிங்கா ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு இவங்க நினைச்சிருக்கலாம். பட் அது ஆர்கானிக்கா நடக்கவே இல்லை. மொத்தத்துல இந்த மனிதர்கள் ஒரு புது டீமோட செம்ம பேஷனட்டான ஒரு முயற்சி. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. டெக்னிக்கலாவும் ஒரு குவாலிட்டியான சினிமா. ஆனா எமோஷனல் கோஷன்ட்ல திரைக்கதை இன்னும் கூட கொஞ்சம் மெனக்கிட்டு இருக்கலாம். இப்படியான பரீட்சார்த்த முயற்சிகளை கண்டிப்பா நான் என்கரேஜ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா இந்த படத்தை தியேட்டர்ல பாருங்க. இந்த படத்துக்கு UA13 ரேட்டிங் கொடுத்திருந்தாலுமே கூட இந்த படத்துல த்ரூ அவுட்டா இருக்கிற அந்த ஒரு இன்டென்ஸான தீம், வயலன்ஸுக்காக கண்டிப்பா என்னுடைய பார்வையில இது அடல் சொல்லி